ஆண்டாளுடைய திருப்பாவை 18. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதேவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நந்தகோபரை எழுப்பிட்டாங்க, யசோதையை எழுப்பிட்டாங்க, கிருஷ்ணரை எழுப்பிட்டாங்க, மலராமரை எழுப்பிட்டாங்க. அதுக்கடுத்து யார்? ஸ்ரீ மகாலட்சுமி. ஸ்ரீ மகாலட்சுமியான திவ்ய ரூபத்தை நப்பின்னை அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவள் யாராம் அந்த நப்பின்னை? உந்து மதகளிற்றன், மதநீர் சிந்தும் யானைகள். உந்து மதகளிற்றன் உடையவன், அதாவது மதன் கொண்ட யானைகளை எல்லாம் உடையவன் நந்தகோபன். ஓடாத தோல்வழியன், போர் பின்னாடி புறம்பாத்து போடுறதில்ல. ஓடாத தோல்வழியன், பின்வாங்க மாட்டாங்க. தோல்மலிமை உடையவன், புஜபலம் உடையவன். ஓடாத தோல்வழியவன் அப்படின்னா புஜபலம் உடையவன், போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடைய நந்தகோபானுடைய மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மதனி சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனும் நந்தகோபானின் மருமகளே நப்பின்னை எம்பிராட்டியே. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கந்தம் கமழும், வாசம் வீசும் குழலை உடையவள், கூந்தலை உடையவள், வாசம் வீசும் கூந்தலை உடையவள், கடை திறவாய். ரொம்பவும் எளிமையாக எழுதியிருக்காங்க, நமக்கே புரியுது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். அம்மா வாசக்கதவை தரம்மா. வந்து எங்கும் கோழி அழுத்தினக்கா, திறந்து வந்து பாருங்க. கோழி அண்டா பறவைன்னு தான் அர்த்தம். பொதுவாக கோழின்னா பறவைன்னு தான் அர்த்தம். வந்து எங்கும் கோழி அழுந்தின எல்லா பறவைகளும் கூப்பிடுதோம். அழைத்தனக்கான், கதவை திறந்து பாருங்கம்மா. கோழி அழைத்தனக்கான். மாதேவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினக்கான். மாதேவி பந்தல், இந்த கொருக்கத்தி கொடி அப்படிங்கிற பந்தல் மேலே குயிலினங்கள்லாம் உட்காந்து பாட ஆரம்பிச்சிருந்தான். அவங்கெல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மாதேவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தார் விரலி, பந்து அதாவது பூ பந்து போல விரல்கள் மென்மையாக இருக்குமா. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, உன் மணாளனை பாட, அப்படிதான் சொல்கிறாங்க. உன் மைத்துனன் பேர் பாட, உன் மணாளன் கிருஷ்ணனை பாட வந்திருக்கிறோம் அம்மா. செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்பு. செந்தாமரை போன்ற கைகள், மிகவும் அழகான கைகள் அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்கிறாங்க. செந்தாமரை கையா செவன் இருக்குது அந்த அம்மா கை. சீரார் வளையொழிப்ப, அப்படியே வளையல்கள்லாம் குலுங்க. வரிசையாக அந்த அம்மா வளையல் பூட்டி வச்சுருக்காங்க கைகளில், அதெல்லாம் குலுங்க. வளையொழிப்ப, ஒளிச்சத்தம். வளையல் கலகலகலாம் சத்தம் கேட்கணுமா. சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய், வந்து திறங்கம்மா. மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். சிறந்த தாமரை ஒத்த கையால் கதவு திறப்பாயாக என்று நப்பின்னை என்கிற ஸ்ரீ மகாலட்சுமியை ஆண்டாள் அழைக்கிறார்கள். தேங்க்யூ.